ரஸக்னாகும் மின் கப்லி அய்யாதிய அஹதுகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக வஅகும் மினஸ் சாலிகின். இறைவா ஒரு 5 நிமிஷம் நம்மள விடு, ஒரு 2 செகண்ட் இறைவா. மலக்கு வந்து நிப்பாங்க, வாடா மவனே வா, நம்ம உன்னுடைய நேரம் முடிஞ்சு போச்சு. வந்து நிற்கும் போது சொல்லுவான், இறைவா 1 நிமிஷம் 2 நிமிஷம். எதுக்குடா? என்னுடைய எல்லா விதமான சொத்தையும், எதுக்குடா? என்னுடைய எல்லா விதமான சொத்தையும் உன் வழியில் தான தர்மம் செய்கிறேன். எப்ப அறிவு வருது, எப்ப புத்தி வருது? அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள் சொல்லும் பொழுது, மனுஷ மிருகமாக எச்சிக்கையில கூட காக்காவை ஓட்டாத இவன் சாகர நேரத்தை என்ன சொல்லுவான்? எல்லா சொத்தையும், ஒரு வீட்டையோ ஒரு அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல என்னமோ நிரந்தரமா இருக்கிற மாதிரி பெரிய வீடு கட்டுறோம், ஆட்டம் போடுறான், அழிச்சாட்டியம் பண்றான், என்ன விட்டு ஆள் இல்லைங்கிறான். ஒரே ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்தான்னு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க பாக்குறோமா இல்லையா? நைட்டு சட்டையை ஹேங்கர்ல கொழுவிட்டு படுக்கிறோம், மறுநாள் காலையில் அந்த சட்டையை போடுவோமா இல்ல கஃன் துணியை போடுமா நமக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. இதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் மூத்தாரத்துக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மக்கள்கிட்ட கேட்டாங்க, மக்களே இப்ப நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறேன்? உங்களோடு நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய யாருடைய முடிக்காவது, யாருடைய உடைமைக்காவது, யாருடைய மான மரியாதையாவது நான் விளையாடி இருந்தால் இதோ இந்த முகமது இங்க நிற்கிறேன், நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்க என்று சொன்னார்கள். தன்னுடைய இறப்புக்கு முன்னால் தோழர்கள்ட்ட வந்து கேட்ட சஹாபாக்கள் அழுதார்கள். யார் சொல்ல, நீங்களா? நீங்க வாழும்போது எங்களுக்கு என்ன பண்ணி கேட்டாங்க. இல்ல, நாளை மறுமையில வந்து நின்று விடாதீர்கள், இங்கேயே நீங்கள் பைசல் பண்ணி என்று சொன்னார்களே, இது நமக்கு படிப்படியாக இருக்கவில்லையா? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ்.